டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி லேர்னிங் நம்ம சைட் பை சைட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் ஒவ்வொரு டாபிக் அண்டர்ல பார்த்துடலாம். கண்டிப்பா வரக்கூடிய கொஸ்டின் டாபிக்ல இந்த டீலிமிட்டேஷன் ஆக்டும் ஒன்று. ஸோ அதுல 20 கொஸ்டின்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க தனியா அந்த டெஸ்ட்டை எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களே டைரக்டா இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ ஃப்ரீ டெஸ்ட். So first question, which article of the Indian Constitution mandates the Parliament to enact the Delimitation Act after every census? ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் ஆக்ட் அது எப்ப எனாக்ட் ஆகும் பார்லிமெண்டால? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகல்ல இது சொல்லப்பட்டிருக்கு? அது ஆர்டிகல் 82. ஆர்டிகல் 82 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, 82 specifically provides that upon the completion of each census, the allocation of seats and the division of each state into territorial constituencies shall be readjusted by such authority as Parliament may by law determine. Next question. The readjustment of seats in the state legislative assemblies after every census is governed by which article? Article 170. So Article 170 la enna soludhu paapom. Article 170 specifies that after each census, the total number of seats in the legislative assembly of each state and the division of each state into territorial constituencies shall be readjusted. So in the article under la state legislative assembly, so after every census நம்ம readjustment பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. Next question. Who serves as the chairperson of the Delimitation Commission? So delimitation-க்கு நமக்கு ஒரு கமிஷன் அமைச்சிருப்பாங்க. அதுல இருக்க மெம்பர்ஸ் யார் அதோட சேர்பர்சன், அந்த டீடைல்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு நோட்ஸோட கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்குங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க இந்த டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் த ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். Next, what is the primary objective of the Delimitation Commission when redrawing boundaries? So boundaries நம்ம redraw பண்றோம் இல்லையா இந்த delimitation இது மூலமா. So என்ன Delimitation Commission சொல்லியிருக்காங்க அப்படின்னா, to ensure equal representation by making constituencies roughly equal in population. Next ஒரு assertion reason question. The orders of the Delimitation Commission cannot be challenged in any court. Reason, Article 329 Class A provides constitutional protection to Delimitation Act laws and the allotment of seats. So இது Delimitation Commission ஓட legal status என்ன அப்படின்றதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, both A and R are true and R is the correct explanation of A. Next, இன்னொரு assertion reason question. The Delimitation Commission is a temporary body. It is constituted by the Union government only when a Delimitation Act is passed after a census. Of course, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஏன்னா இந்த Delimitation Commissionன்றது நமக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்காது. அது தேவைப்படும் போது தான் நம்ம இது பண்ணுவோம். அதனால அது டெம்பரரி பாடி தான். இட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்னொரு அசிஸ்டன்ட் ரீசன். த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் இஸ் அ கீ ஃபங்க்ஷன் டியூரிங் டீலிமிட்டேஷன். And Article 330 and 332 mandate seat reservation based on the proportion of their population. இதுவுமே ரெண்டுமே கரெக்ட். ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் த டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ இதுல எது டீலிமிட்டேஷன் கமிஷனோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கேட்கிறாங்க. ஸோ கமிஷன் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி, அது வராது. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் த மெம்பர் ஆஃப் த கமிஷன். ரெண்டுமே கரெக்ட். சாரி, ஏவும் பியும் கரெக்ட். ஃபால்ஸ் தானே கேக்குறாங்க. நமக்கு ஏபிசி கரெக்ட், டி தான் ராங் ஒன். ஏன் இது ஃபால்ஸ் சொல்றோம்?
While the orders are laid before the House, neither the Parliament nor the state assemblies can suggest any modification to them. அதனால அது false. Next ஒரு false statement. Which of the following is a false statement? Article 327 gives Parliament the power to make laws regarding elections. Yes. Next question. Next option. Delimitation Commission is appointed by the Chief Justice of India. No. So இதுதான் வந்து wrong answer. Remaining 3 வந்து correct. The orders of the commission have the force of law. State election commissioners are members of Delimitation Commission. எல்லாமே correct. Next 10th question. Which of the following is not true about the delimitation process? இப்போ delimitation processல பார்த்தோம்னா delimitation act வந்து parliament தான் பாஸ் பண்ணுவாங்க. B option correct. C option ensure the principle of one vote one value. Yes. And it involves a retired Supreme Court judge. So option A is the false one because article 170 ல இத ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. Article 170 specifically mandates delimitation for state legislative assembly seat as well. So that's wrong. Next. Under Article 330, for which body are seats reserved for the scheduled caste and scheduled tribe? Article 330 வந்து specifica provides for the reservation of seats for SC and STs in the House of People, Lok Sabha. A is the correct answer. Next one. Which article provides the power to Parliament to make laws regarding the delimitation of constituencies? Article 327. This only empowers the Parliament to make provisions with respect to all matters relating to elections to either House of Parliament or state legislatures, including delimitation. Next question. Which article provides the power of Parliament to make laws regarding the delimitation of the constituencies? Previous question பார்த்தாச்சு. Next question. What happens once the delimitation commission's orders are published in the Gazette of India? India Gazetteல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. So அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. So they can be voted by president. No. No. B also they must be approved by 2/3 majority in parliament. இதெல்லாம் தேவையில்லை. They have the force of law and cannot be modified. அதுதான் correct. ஏன்னா நமக்கு சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. Who represent the state's interest within the delimitation commission? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த delimitation commissionல இருப்பாங்க. அவங்க யாருன்னா the state election commissioner. Next, article 332 provides for the reservation of seats for SC and STs in legislative assemblies, state legislative assemblies. So அது எந்த ஆர்டிகல் நமக்கு சொல்லுது? Article 332. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. Next, quasi judicial nature of the delimitation commission means அப்படின்னா என்ன அப்படின்னா the first 3மே வந்து wrongன்றது obviously உங்களுக்கு தெரியும், ஈஸியா இருக்க ஆப்ஷன்ஸ். It has power similar to a court for the purpose of its duties and its orders are binding. Next, which of the following is a member of delimitation commission? Chief Election Commissioner. Next one, according to the principles of delimitation, the number of seats reserved for SC and STs must be based on. So, இது வந்து geographical area வராது, number of voters, discretion of the delimited, no. D option. Proportion of their population to the total population. Why is delimitation commission necessary in a democracy like India? Why it is necessary is to ensure population based representation, so each vote has equal weight. Last question. The delimitation commission is constituted by President of India. So president officially appoints the members and establishes the commission under the Delimitation Act. So 20 questions நம்ம பார்த்தாச்சு. So and this will be a good practice for you based on the each topic. So இது மாதிரி each topic free test 20 questions நான் ஒவ்வொரு வீடியோ அண்டர்ல description box or in the first commandல இருக்கும். So after seeing the video, learn the content, then take the test. It will be a good practice for you. Group 1 UPSC, Group 2 Group 2A,
அண்ட் குரூப் 4 டிஎன்பிசிஸ் எல்லாருக்குமே வந்து இது காமன் டாபிக்ஸ் தான். ஸோ இதை வந்து நல்லா